பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் யாபோக்கு ஆற்றங்கரையிலே நடக்கக்கூடிய சம்பவம். யாபோக்கு ஆற்றங்கரையிலே ஒரு இரவு முழுவதும் தேவனுக்கும் யாக்கோபுக்கும் இடையே நடந்த போராட்டம், ஒரு உறவாடல். இந்த உறவாடலிலே தேவன் சொல்லுகிறார், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்கே யாக்கோபு தேவ சமூகத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு யாக்கோபாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு ஆரம்ப நாட்களில் எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தந்திரமாக நடக்கிறார். இங்கே போராடக்கூடிய நாட்களிலே தேவன் கேட்கும் பொழுது, உன் பேர் என்ன என்று கேட்ட பொழுது யாக்கோபு சொல்கிறார், என் பேர் யாக்கோபு என்று. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த யாக்கோபினிடத்தில் தன்னுடைய தந்தையாகிய ஈசாக்கு நீ யார் என்று கேட்ட பொழுது ஏசா என்று சொல்லி தந்திரமாக நடந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். அவர் தந்திரமாக நடந்து கொண்ட பொழுது அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அது நிமித்தமாக ஏசா அழுகிறார். அங்கே அதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த சந்தோஷம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை. ஒரு காலகட்டம் வரும் பொழுது அழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்பொழுது தேவ சமூகத்தில் வருகிறார். நீ கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரம் என்று அறிந்து கொண்ட யாக்கோபு தேவ சமூகத்திலே போராடுகிறார். போராடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இதுவரைக்கும் தந்திரமாக ஏமாற்றி நடந்து கொண்ட யாக்கோபு இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க போகிறார். எது நிமித்தமாக? தேவ சமூகத்திலே போராடினது நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை தந்திரமாக ஏமாற்றி நடப்பிப்பதன் மூலமாக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரலாம். ஆனால் அது நிமித்தமாக பிறர் அழ வேண்டிய அந்த சூழ்நிலை உண்டாகிறது. ஒருவேளை நமக்கு அந்த சந்தோஷம் நல்லா இருக்கலாம், ஆரம்ப காலகட்டத்தில் நான் நன்றாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக நாம் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த சூழ்நிலை உண்டாகக்கூடாது என்று நாம் விரும்புவோமானால் தேவ சமூகத்தில் நாம் போராட வேண்டும். போராடி ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். போராடி ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே போராடி ஜெயம் பெறக்கூடிய நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.